வணக்கம் அக்ஷரா அண்ணாமலை சேனல் நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மே மாதம் 2026 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அந்த ராசிக்கு எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்க போகிறார். அது ஆண்டு கிரகமாகிய குரு சனி ராகு ஏதுவாக இருந்தாலும் சரி, மாதம் பயிற்சி பெறக்கூடிய சுக்கிரன் சூரியன் செவ்வாய் புதன் போன்ற கிரகமாக இருந்தாலும் எது மாதிரி தாக்கத்தை மே மாதம் 2026 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொடுக்குறாருங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கைகளில் போகாமல் உள்ளது உள்ளவாறு கர்மா எப்படி செயல்படுகிறது, எது மாதிரி விஷயம் காத்திருக்குது, எது மாதிரி அமைப்புகள் நமக்கு தென்படுகிறதுங்கிறது துல்லியமாக டீட்டெயிலாக விருச்சிக ராசி 2026 மே மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், விருச்சிக ராசியோட அதிபதியாகிய செவ்வாயே 5ஆம் இடத்துல சனியோடு இருந்து ஏப்ரல் மாதம் முழுக்க பிரச்சனைகளும் சில மன சஞ்சலத்தையும் கொடுத்துட்டு இருந்தார். எப்போ ஏன்னா ராசி அதிபதி எப்போவுமே பார்த்திங்கன்னா சனியோட சேரக்கூடாது. ராசி அதிபதியாகிய செவ்வாய் ஏப்ரல் மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா சனியோட சேர்ந்து மன விரக்திகளும் மன சஞ்சலங்களையும் கொடுத்து கொண்டிருந்த அமைப்பு ஏப்ரல் மாதம் இருந்தது. மே மாதம் வரும்பொழுது அந்த செவ்வாய் பார்த்திங்கன்னா மே 2வது வாரம் 3வது வாரத்துக்கு அப்புறம் சனி இருந்து விலகி வலு பெறுகிறார், ஆட்சி பலம் பெறுகிறார். இங்கே மேஷத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெறும் பொழுது ராசி அதிபதி ஸ்ட்ராங் ஆகுது. அதனால் தினம் வரும் மைண்டு ஸ்ட்ராங்காகவும் சில கிளாரிட்டி கிடைக்கும். அது மூலமாக பிரச்சனைகளிலிருந்து மீண்டு தெளிவு பெறக்கூடிய அமைப்பு மே மாதம் செகண்ட் வீக் அப்புறம் 3rd and 4th வீக்கில் நம்ம விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் சுக்கிரன் புதன் 6ல் மறைந்து சில பிரச்சனைகளிலும் சில வம்பு வழக்குகள் கடன் பிரச்சனைகள் பணம் போக்குவரத்தில் சரியில்லாத அமைப்பெல்லாம் கொடுத்துட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் ராசியை பார்ப்பது அருமை. ஸோ மாணவர்கள் படிக்கிறவங்க கணக்கு வழக்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏப்ரல் மாதத்திலிருந்து மே மாதம் வரும்பொழுது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. ஏன்னா ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குரு உச்சம் பெற்று ராசியை பார்க்கும் பொழுது அஷ்டமத்தில் இருக்கிற குரு வெளியில் வரும்பொழுது பாக்கியஸ்தானத்துக்கு வரும்பொழுது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதுக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷனான சில அடிப்படையான சில மாற்றங்களை, வாழ்க்கை அமைப்புகளை மாற்றங்களும் சில துவக்கங்களையும் பிளாட்ஃபார்மையும் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான செகண்ட் ஹாஃப் ஆஃப் மே மாதம் இருக்குது. அந்த நேரத்தை நல்லா நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் விருச்சிக ராசிக்காரர்களாகிய நீங்கள். ஸோ மற்றபடி பாருங்கள், சூரியன் 6ஆம் இடத்துல இருந்து உச்சம் பெற்று ஒன்றும் பெரிய பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறது. இப்போ 7ஆம் இடத்துக்கு வருவது நல்லது. ஸோ இது எல்லாமே நல்ல ஒரு அமைப்பு. குருவும் பாருங்கள் ஜூன் மாதம் மாறுறாரு. அதுக்கு வேணுங்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே அதோட எஃபெக்ட் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மே 2026 ஒரு நல்ல ஒரு கேம் சேஞ்சிங்காக கடந்த ஒரு 6 மாதமாகவே கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி ஒரு இழுபறியாக அமைந்து கொண்டிருந்த சில தொழில் முயற்சிகள், படிப்பு விஷயங்கள், வேலை விஷயங்கள், கல்யாண விஷயங்கள், குடுக்கல் வாங்கல் விஷயங்கள், இது எல்லாமே ஒரு மாதிரியான இழுபறியாக இருந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் வேகமாக நடந்து மன மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு தருணமாக குரு சுக்கிரன் புதன் இப்போ ராசி அதிபதியாகிய செவ்வாய் எல்லாமே ஒரு நல்ல தாக்கத்தை கொடுக்குறார்கள். அதுவும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஒன்றுமே மனம் சஞ்சலமிலிருந்து வெளியில் ஓரளவுக்கு உற்சாகத்தோடு வாழக்கூடிய அமைப்பு இருக்கிறனால இந்த மே மாதம் ஒரு நல்ல ஒரு துவக்கத்தை கொடுக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது எல்லா வயதினர் மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, இளம் வயதினராக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கைக்கு தகுந்த அமைப்புகளில் வேலை, தொழில், ஹெல்த் முயற்சிகள், பண விஷயங்கள், வாழ்வாதாரங்கள், அதில் எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக 2026 மே மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதில் சில விஷயங்கள் நடந்ததுரா சாமிங்கிற மாதிரி ஒரு பெருமூச்சு அடையக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சில புதிய தொடர்புகள் வரும், சில கான்டாக்ட்ஸ் மூலமாக சில பெனிஃபிட்ஸ் வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. காதல் திருமணம் எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல காதல் கூடுற அமைப்பு, பெற்றோர்களின் சம்மதம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே சமயத்தில் பங்குதாரர்கள் தொழிலில் கொஞ்சம் டெவலப்மெண்ட்டு, அதே சமயத்தில் திருமணத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு திருமணம்,
எல்லாமே நல்லபடியாக அமையக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குது. இது ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து திருக்கணித பஞ்சாங்கத்தில் போட்டு அதில் மூலமாக நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்குது, நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, கேட்ட நட்சத்திரமா, அனுஷமா, விசாகமா, இப்போ உங்களுடைய தசாபுக்திகள் என்ன போயிட்டுருக்கு, அந்த தசையெல்லாம் அந்த லக்னத்துக்கு யோகமாக இருக்கா, தசநாதன் புக்திநாதன் வந்து இப்போது ஸ்தானபலமோடு இருக்கா, உங்கள் ஜாதத்தில் திக்பலமோடு இருக்கா, எந்த அமைப்பில் இருக்கார், கோச்சாரத்தில் அவர்லாம் எப்படி இருக்கார், அதெல்லாம் சேர்த்து வைத்து இப்போ நம்ம பேசின பொது பலனையும் துல்லியமான பலனையும் சேர்த்து வைக்கும் பொழுது அருமையான கர்க்யூரேட்டான ப்ரொடிக்ஷன், நமக்கு வேணுங்கிற லைஃப் கிளாரிட்டி, அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் 3 months 6 months எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய 1 year எப்படி இருக்குது, எது மாதிரி லைஃப் கோல்ஸ் நமக்கு அச்சீவ் ஆகிற மாதிரி இருக்குது, டைம்லைன்ஸ் என்ன, எந்த நேரத்தில் எது நடந்தால் நல்லது, எப்படி நடக்கிற மாதிரி இருக்குது, திருமண விஷயங்கள், வேலை மாற்றங்கள், ப்ரொமோஷன், கடன் அடைதல், ஃபினான்ஷியல் க்ளோரி, இது எல்லாம் நமக்கு வாழ்க்கையில் எப்போது நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. எல்லா வயதினருக்கும் அவங்களுக்கு வேணுங்கிற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேடுதல் வந்து எந்த நேரத்தில் செஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா நேரங்கிற ஒரு டைமென்ஷனில் தான் நம்ம எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்தை குடிக்கக்கூடியவர் தான் தசா புக்தி அந்தரம் சூக்ஷமம். தசைகளுங்கிறது பார்த்திங்கன்னா வருட கணக்கில் போகிறது, புக்திங்கிறது பார்த்திங்கன்னா 8 மாதம் 9 மாதம் 10 மாதம் 1 வருஷம் 1.25 வருஷம் 2 வருஷம், அந்தரம் பார்த்திங்கன்னா 4 மாதம் 3 மாதம் 2 மாதம், சூக்ஷமங்கிறது வாரக்கணக்கில். இது எல்லாம் எப்படி உங்களோட ஜாதகத்தில் இருக்கிறத வைத்து அவ்வளோ டீட்டெயிலாக நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை எடுத்து தேவையற்ற முடிவுகளை நாம் அவாய்ட் பண்ணி தவிர்த்து, தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்களை தவிர்த்து, ஏன்னா நம்ம ஒரு 1000 வருஷம் வாழ போகிறது இல்லை, நாம் வாழ்கிறது நம்ம 70-80 வருஷம் தீர்க்காயுசு இருக்கும் பட்சத்தில். அதுலேயுமே பார்த்திங்கன்னா வேலை தொழிலுங்கிறப்போ ஒரு 30-40 வருஷம் தான் நம்ம வந்து கரெக்டாக பண்ண போகிறோம். அதில் தேவையற்ற தவறுகள், தவறான திசையில் போகக்கூடிய முயற்சிகள், இதெல்லாம் நம்ம தவிர்க்கும் பொழுது நம்மளுடைய பிராப்தம் என்ன, நம்மளுடைய தோஷங்கள் என்ன, என்ன கிரகங்கள் நமக்கு யோகமாக இருக்குது, எந்த நேரத்தில் எந்த மாதிரி விஷயங்கள் போனால் நமக்கு சீக்கிரமாக நடக்கும், குறைந்த எஃபோர்ட்டில் நல்ல லாபங்கள் வரும், அது மாதிரி விஷயங்கள்லாம் தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகாமல், ரெஸ்ட்லெஸ் ஆகாமல், பொறுமையாக இருந்து வாழ்க்கையில் அந்தந்த நேரத்தில் அந்தந்த விஷயத்தை செய்து சாதித்து வாழ்க்கையில் நம்மளுடைய குறிக்கோள்களை அடைந்து கரெக்டான சாய்ஸஸ் எடுத்து தவறான சாய்ஸில் போய் வாழ்க்கையை முடக்கி கொள்ளாமல் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள் இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான தெய்வாம்சம் பொருந்திய இந்த சாஸ்திரத்தை அருளியிருக்காங்க நம்ம ஞானிகள். அதை வந்து தவறான முறையில் பரிகாரங்கள் அது மாதிரிலாம் போகாமல் ஒரு கிரகம் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும், எது மாதிரி கர்மாவை கொடுக்குது, எந்த நேரத்தில் எது செஞ்சால் நல்லது அப்படிங்கிறத நம்ம பாஸ்ட் லைஃப் எப்படி இருந்ததுங்கிறதையும் வைத்து பார்த்து செக் பண்ணிவிட்டு ப்ரெசென்ட் எப்படி இருக்கிறது பார்த்து அப்புறம் அதை வச்சு ஃப்யூச்சர் லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் எடுக்கிற முடிவுகளை சரியான முடிவாக எடுக்கும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் அக்ஷரா அண்ணாமலை சேனல் நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கடகராசிக்காரர்களுக்கு மே 2026 எத்தகைய ஒரு மாதமாக, பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி மூடநம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு எப்படி ஒரு கிரகம் ஒரு மாதிரியான இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது, பயிற்சி பெறும் பொழுது எது மாதிரி தாக்கத்தை கடகராசிக்காரர்களுக்கு 2026 மே மாதம் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத துல்லியமாக மிகைப்படுத்தாமல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், கடகராசிக்கு குரு 12ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார் மாதம் முழுவதும். அதே மாதிரி சனி 9ஆம் இடத்திலும், ராகு 8ஆம் இடத்திலும், கேது 2ஆம் இடத்திலும் நீடித்திருக்கிறார்கள். எந்த வித மாற்றங்களும் மே மாதம் இருக்க போகிறதில்லை. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஆகிற குரு பயிற்சி தான் பார்த்திங்கன்னா கடகராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியாக வந்து ராசிக்குள்ளேயே வரார். அதை அப்போ நம்ம அப்புறம் பார்ப்போம். பட் இந்த மே மாதம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல குரு இருந்தாலும் வரக்கூடிய ராசிக்குள்ளே வரக்கூடிய பயிற்சிக்கு வேணுங்கிற சில ஃபவுண்டேஷன் விஷயங்களை செய்வாருங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ அடுத்த ஒரு கட்ட நடவடிக்கை நல்ல முன்னேற்றம் அது மாதிரி சில விஷயத்துக்கு வேணுங்கிற அடிப்படையான சில விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக கடகராசிக்காரர்களுக்கு 2026 மே மாதம் வருகிறது. குறிப்பாக சொல்ல போனால் முதல் 2 வாரம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் மே மாதம் வந்து
செவ்வாய்ங்கிற ராஜயோகாதிபதி சனியோடு சேர்ந்துருக்கிறது கொஞ்சம் தவறு. ஆனால் 3rd and 4th வீக் செகண்ட் ஆஃப் ஆஃப் மே மாதம் பாருங்கள், செவ்வாய்ங்கிற ஒரு 10ஆம் இடத்துல திக்பலம் பெறுகிறார். அதாவது நல்லா 10ஆம் இடத்துக்கு வந்து வரும்பொழுது அருமையான விஷயம். அவரோட வீட்டுக்கு அவரே வரார். ஸோ ராசிக்கு 10ஆம் இடத்துல வருவது வந்து ராஜயோகாதிபதி வருவது தொழிலில் முன்னேற்றம், நல்லாவே வந்து வாழ்க்கையில் என்னென்ன செய்யணும்னு நம்ம ட்ரை பண்ணோமோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே சமயத்தில் சுக்கிரன் 11ஆம் இடத்துல லாபஸ்தானாதிபதி 11லே இருக்கிறார். மாதத்தின் செகண்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துக்குள்ள வந்து குருவோட சேர்றார். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா சுப விரயங்கள் செய்யக்கூடிய அமைப்பு, பண வரவுகள் நிறையா வரக்கூடிய அமைப்பு, வெளிநாடு பிரயாணங்கள், குடுக்கல் வாங்கல நல்ல விஷயங்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற மாதிரி பல நற்செய்திகள் வரக்கூடிய ஒரு அற்புதமான செகண்ட் ஆஃப் ஆஃப் மே மாதமாக கடகராசிக்காரர்களுக்கு 2026 உண்டு, மே மாதம் உண்டு. அதே மாதிரி சூரியனும் பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கிறது அருமை. ஸோ மே மாதம் நம்ம என்ன எதிர்பார்க்கலாங்க சாமி, ஒரே வார்த்தையில் சொல்லுங்கன்னா முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். தொழிலில் மேன்மை, வேலையில் முன்னேற்றம், ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தி, நல்ல சேஞ்சு, ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாப் மாறுறது, மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஃபோக்கஸு, நல்ல ஒரு ரிசல்ட்ஸு. அதே சமயத்தில் விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு, மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸு, ரெகக்னிஷனு, மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்பு, வெளிநாடு தொடர்பு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு கான்ட்ராக்ட், நல்ல ஒரு ப்ராஜெக்ட். அது மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் ராகு 8லேருந்து கேது 2லேருந்து ஒரு மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போயிட்டுருந்து. குறிப்பாக ஃபஸ்ட் ஹாஃபுமே பார்த்திங்கன்னா ராஜயோகாதிபதி செவ்வாய் 9ஆம் இடத்துலேருந்து அப்பா விஷயங்கள், பூர்வீக விஷயத்தில் சில பாதிப்புகளை கொடுத்துட்டு இருந்தது. மே செகண்ட் வீக்கிலிருந்து பார்த்திங்கன்னா நல்ல மாற்றங்களை கொடுத்து அடுத்த வரக்கூடிய குரு பயிற்சிக்கு ஒரு அற்புதமான ஃபவுண்டேஷன் பிளாட்ஃபார்மை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக மே 2026 வருகிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து எல்லா டைம்லேயும் பார்த்திங்கன்னா குரு 12லேருந்து விரயங்களை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அது நல்ல விரயமாக, சுப விரயமாக அல்லது அசுப விரயமானு பார்க்கும் பொழுது இது மாதிரி கிரக அமைப்பு வரும் பொழுது நல்ல ஒரு விஷயத்துக்காக டக்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது மூலமாக பெனிஃபிட்ஸ் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக கடகராசிக்காரர்களுக்கு வருது. அதனால் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கணும். குறிப்பாக வந்து செகண்ட் ஆஃப் ஆஃப் மே மாதம் நீங்கள் நல்ல அமைப்பு பண்ணிக்கணும். இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் வந்து பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை கொடுத்து திருக்கணித பஞ்சாங்கத்தில் நம்ம ஜாதகத்தை போட்டு உங்களுக்கு என்ன நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தீங்க, ஆயில்ய நட்சத்திரமா, பூச நட்சத்திரமா, புனர்பூச நட்சத்திரமா, அதே சமயத்தில் அந்த லக்னம் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, லக்னாதிபதி எப்படி இருக்குது, அந்த லக்னத்துக்கு எந்த மாதிரி யோகமான தசைகள் போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அது யோகமான திசையா, சுமாரான திசையா, இந்த கோச்சார் அமைப்பாகிய சனிப்பயிற்சி, குரு பயிற்சி இதெல்லாம் நம்ம இப்போ போயிட்டுருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது கடகராசிக்கு எத்தகைய ஒரு அமைப்பு வந்து அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய 6 மாதம், 8 மாதம், 10 மாதம் எப்படி இருக்குது, எது மாதிரி திசையில் நம்மளுடைய வாழ்க்கை திரும்புகிறது, எது மாதிரி சாய்ஸ் நம்ம எடுக்கலாம், வேலை வாய்ப்பா, தொழிலா. சில பேர்த்துக்கெலாம் பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறது தான் பெஸ்ட்டு, சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா தொழில் பண்ணுறது தான் நேச்சுரலாக நல்லா வரும். ஸோ எது மாதிரி அமைப்புகள் அவங்க இருக்காங்க, எந்த பாவம் வந்து வலுத்திருக்கு, எந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்குது, திருமணம் வந்து காதல் திருமணமா அல்லது அரேஞ்ச் மேரேஜா, எது மாதிரி டைமில் நடக்கும், லேட் மேரேஜில் மாதிரி நடக்கிற மாதிரி அமைப்பு இருக்கா அல்லது வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே நடக்குமா. சில பேர்த்துக்கெலாம் பார்த்திங்கன்னா வெளிநாடு அமைப்புகள் நிறையா இருக்குது, சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா உள்நாட்டிலே ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இதில் வந்து எது மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நீங்கள் எது மாதிரி அமைப்பை கொடுக்குதுங்கிறத பார்த்து நீங்கள் முடிவெடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு அற்புதமான ஒரு முடிவுகள், தேவையற்ற நீங்கள் வந்து நமக்கு மனசில் என்ன தோணுதோ அதை செய்யாமல் நமக்கு எந்த விஷயங்கள் காத்து இருக்கிறது, நம்மளுடைய பிராப்தம் என்ன, நம்மளுடைய கர்மா என்ன அப்படிங்கிறத துல்லியமாக மிகைப்படுத்தாமல் இப்படி பண்ணால் பரிகாரம் பண்ணால் சரியாருங்கிற மாதிரி மூட நம்பிக்கைலாம் போகாமல் என்ன காட்டுதுங்கிறத மட்டும் நம்ம சயின்டிஃபிக்காக தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை முடிவுகளை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து அதுக்கு தகுந்த மாதிரி துறைகளில் போய் அதுக்கு தகுந்த மாதிரி படிப்பை செய்து அந்த காலகட்டம் வருவது வரைக்கும் பொறுமையாக இருந்து செயல்படக்கூடிய கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக பணவரவில் வந்து எந்த விதத்திலையும் குறைவு இல்லாமல்
அதே சமயத்தில் வந்த பணத்தை நான் இப்படி விட்டுட்டேங்க சார் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எந்த நேரத்தில் எது வரும்பொழுது எது மாதிரி விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிறதை நம்ம முதலே நம்ம தெரிந்து கொண்டு சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வருஷம் ஒருமே நடக்காத மாதிரி இருக்கும். அந்த டைமில் நீங்கள் என்ன போட்டாலும் பார்த்திங்கன்னா பண விரயங்கள் தான் ஆகுமே ஒழிய பணம் வரவு வராது. ஸோ அந்த நேரத்துலலாம் கொஞ்சம் அடக்கி வச்சுட்டு சில நேரத்தில் நீங்கள் ரொம்ப வேகமாக போனீங்கன்னா நல்லா நடக்கும். எந்த நேரங்கள் வந்து நமக்கு அருமையான நேரங்களை தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய லைஃப் சிச்சுவேஷனை அமைத்து கொண்டு நம்ம முயற்சிகளை வந்து பிளான் பண்ணோம்னா தேவையற்ற சமய விரயங்கள் தேவையற்ற பண விரயங்களை தவிர்த்து நம்மளுடைய வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன, எது மாதிரி விஷயத்தை நம்ம நோக்கிறோம், எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் நமக்கு வேணும், எந்த மாதிரி ப்ரொஃபஷன் நமக்கு வேணும், எது மாதிரி ஃபினான்ஷியல் கோல் நமக்கு இருக்குங்கிறதெல்லாம் தெரிந்து அதே சமயத்தில் நம்மளுடைய 12 பாவமும் நம்ம ஜாதகத்தில் குடும்பமாக இருந்தாலும் சரி, தனமாக இருந்தாலும் சரி, சொத்து விஷயமா இருந்தாலும் சரி, கடன் நோய் எதிரி வம்பு வழக்காக இருந்தாலும் நம்ம ஜாதகத்தில் எப்படி காட்டுது, எந்த நேரத்தில் எது விஷயத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம கவனமாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய முன் எச்சரிக்கையோட முன் யோசனையோடு நம்மளுடைய வாழ்க்கை முயற்சிகளையும் வாழ்க்கை செயல்பாடுகளையும் நம்ம செய்யும் பொழுது என்னென்னா எப்படி ஒரு கூகுள் மேப் வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் போகும்பொழுது அது எப்படி வழிகாட்டுகிறதோ, எவ்வளோ கிலோமீட்டர் போகணும், எந்த இடத்துல திரும்பணும், எந்த மாதிரி இடத்துல டிராஃபிக் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி விஷயங்களை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரிப்பை பிளான் பண்ணி நம்ம போகும் இடத்த போய் சேர்றோமோ அதே மாதிரி இந்திய வேத ஜோதிட அடிப்படையான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்த்திங்கன்னா துல்லியமான ஒரு நம்மளோட கர்மா பாத் என்ன அப்படின்னு தெரிஞ்சிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸை அலைன் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக தேவையற்ற விரயங்களும் தேவையற்ற மன சங்கடங்களை அவாய்ட் பண்ணி தவிர்த்து வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் அக்ஷரா அண்ணாமலை சேனல் நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மே 2026 ரிஷபராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் மூட நம்பிக்கைக்குள்ள பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்தில் போகாமல் இந்த ஒளி தத்துவம் உங்களுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணிய கர்மா வந்து இந்த ஜென்மத்தில் உங்களுடைய ஜாதகமாக கோச்சார அமைப்பாகவும் தசாபுக்திகளாகவும் எப்படி உருவெடுக்கப் போகிறது, எது மாதிரி விஷயங்கள் அடுத்து வரக்கூடிய அமைப்பு இருக்குது, எது மாதிரி வாழ்க்கை சம்பவங்கள் வரப்போகுது, எது மாதிரி விஷயங்கள் நமக்காக காத்திருக்குதுங்கிறது மே 2026 ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு வந்து 2ஆம் இடத்துலையே வந்து நீடித்திருக்கிறார். சனி 11ஆம் இடத்துல அருமையாக நீடித்திருக்கிறார். 10ஆம் இடத்துல ராகுவும் 4ஆம் இடத்துல கேதுவும் எந்த ஒரு மாற்றமும் மே மாதம் நடக்கப் போகிறதில்லை, எந்த ஒரு பயிற்சியும் நடக்கப் போகிறதில்லை. ஆண்டு கிரகத்தை பொறுத்த வரைக்கும் ஜூன் முதல் வாரத்தில் தான் குரு பயிற்சி ஆகுதுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ மே மாதத்தில் ஒன்றும் மாற்றங்கள் இல்லை, பயிற்சிகள் கிடையாது. அதே சமயத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிபதி சுக்கிரன் அவர் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் வந்துங்க ராசிக்குள்ளேயே இருப்பது மிகவும் அருமை. மாதம் ஸ்டார்ட் ஆகும் பொழுது சுக்கிரன் வந்து ராசிக்குள்ளேயே இருக்கிறார். மாதத்தின் 3வது வாரம் 4வது வாரம் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மே மந்த் தான் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற மிதுனத்துக்கு மாறுகிறார். ஸோ ராசி அதிபதியோட சஞ்சாரம் அருமையாக இருப்பது ஒரு அருமையான விஷயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு. அதே சமயத்தில் சூரியன் புதன் 12ஆம் இடத்தில் இருக்கிறார் முதல் 2 வாரம். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா ராசிக்குள்ளேயே வருவதும் அருமை. ஸோ அதே மாதிரி செவ்வாய் 11ஆம் இடத்துலேருந்து 2வது வாரம் 3வது வாரத்துக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து 11ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துக்கு வரார். இது எல்லாம் என்ன காட்டுது அப்படின்னா, நல்லாவே வந்து வேலை, தொழில், பணம் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது. மனசில் கொஞ்சம் சந்தோஷம் இருக்குது. குடும்பத்தில் வந்து குதூகலம் இருக்குது. ஏன்னா சுக்கிரன் ராசிக்குள்ளே வரும்பொழுது பார்த்திங்கன்னா சுவாரஸ்யங்கள் இருக்கும். குரு வேறு 2ஆம் இடத்துலேருந்து நல்ல அமைப்பில் இருக்கிறார். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு போன 6 மாதமாக இருந்ததோட மே மாதங்கள் சில விஷயங்கள், காதல் விஷயங்கள், குடும்பத்தில் மனைவியாக இருந்தால் கணவனாக இருந்தால் மனைவி, எதிர்பாலத்தின் மேலே கொஞ்சம் அன்பு பாராட்டுற மாதிரி, கொஞ்சம் புரிதல் அதிகமாகிற மாதிரி, சில விஷயங்கள் நல்லது நடக்கிற மாதிரி ரிலேஷன்ஷிப் கெயின் கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. சுக்கிரன் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் ராசிக்குள்ளேயே வந்து ஆட்சி பலத்தோடு இருப்பது மிகவும் அருமை.
அதே சமயத்தில் சூரியனும் புதனும் ராஜயோகாதிபதியாகிய புதனும் மாதத்தின் செகண்ட் ஆஃப் வந்து ராசிக்குள்ளே வருவது மிகவும் அருமை. ஸோ செகண்ட் ஆஃப் வந்து பல விஷயங்கள் நம்மளால் காத்துட்ருக்கிற சில விஷயங்கள்லாம் டக்குன்னு நடந்துருச்சு சாமி அப்படிங்கிற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு மே 2026 வருகிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து ஒரு பொற்காலம்தான். ஏன்னா ராசி அதிபதி வந்து சனி பார்வை பெறாமல், ஆனால் என்ன இதில் 3ஆம் பார்வை சனி பார்வை பெறுகிறது, செவ்வாய் வேறு சனியோட சேர்ந்துருக்கு. இதில் அதனால் என்ன ஆகுனா கொஞ்சம் செகண்ட் ஆஃப் ஃபஸ்ட் ஆஃப் ஒரு சுமாராகவும் செகண்ட் ஆஃப் வந்து இன்னுமே நல்லா இருக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆஃபில் பார்த்திங்கன்னா சில ரிலேஷன்ஷிப் விஷயங்கள், குடுக்கல் வாங்கல் விஷயங்கள், பங்குதாரர்கள் விஷயங்கள், குடும்பம் அமைதி, அதிலெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து தீரும். ஆனால் கோயிங் ஃபார்வர்ட் செகண்ட் வீக்லேருந்து தேர்ட் வீக்லேருந்து பார்த்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் நல்ல பேச்சப் ஆகிறது, இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் விலகிறதுங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்புகள் இருக்குது. சில வாகனத்தை பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்குறது, கார்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு மேனுவல் வண்டி வச்சுருக்கீங்கன்னா அது கொடுத்து ஆட்டோமேட்டிக் வாங்குறது, பழைய வீட்டில் சில விஷயங்கள்லாம் மாற்றுறது, பழைய சோஃபா கொடுத்து மாற்றுறது, ஒரு புதுசாக மாடர்னான சில ஃபெசிலிட்டி வாங்குறது, கம்ஃபோர்ட் பண்ணிக்கிறதுங்கிற மாதிரி சில லோன் எடுத்து வாங்கிக்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அற்புதமாக கொடுக்கக்கூடிய, வசதிப்படுத்திக்கக்கூடிய, சொகுசை இன்க்ரீஸ் பண்ணிக்கக்கூடிய, அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக மே மாதம் 2026 ரிஷபராசிக்காரர்களுக்கு வருது. சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு டக்குன்னு திருமணம் நடக்கிறது, காதல் விஷயத்தில் ஒரு நல்ல டக்குன்னு ஒரு சில விஷயங்கள் கைகூடுறது, அதே சமயத்தில் தொழிலில் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி போயிட்டுருக்கிறவங்களுக்கு டக்குன்னு ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, ஒரு நல்ல ஆர்டர் கிடைக்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் ஒரே ஒரு விஷயம், மாதத்தின் முதல் 2 வீக்ஸ் பார்த்திங்கன்னா செவ்வாய்ங்கிற கிரகம் சனியோடு சேர்ந்துருக்கிறனால கொஞ்சம் பார்ட்னர்ஷிப்பு, மனைவியாக இருந்தால் கணவனாக இருந்தால் மனைவிங்களை மட்டும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் வந்து அப்புறம் விலகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆஃப் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். செகண்ட் ஆஃப் மே மாதம் 2026 நல்ல ஒரு அமைப்பாக வருகிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். வருமானம் வர வேண்டிய பணம் வந்து 3rd 4th தான் வருது. இதுதான் வந்து ஒரு ரிஷபராசிக்கு பொதுவான பலன்கள் மே 2026 சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில். இது இன்னுமே துல்லியமாக நீங்கள் பார்க்கணும், என்ன மாதிரி தசாபுக்திகள் நடக்குது அப்படிங்கிறலாம் தெரிஞ்சு நீங்கள் பார்க்கணுன்னா உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை கொடுத்து உங்களுடைய ஜாதகத்தை திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் போட்டு, நீங்கள் ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா, கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா, மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா, இப்போ உங்களுக்கு என்ன தசாபுக்தி போய் கொண்டிருக்கிறது, தசநாதன் புக்திநாதன் இப்போ நம்ம பேசுகிற கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறார், என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, அந்த லக்னத்துக்கு யோகமான தசைகள் போயிட்டுருக்காங்கிறதெல்லாம் சேர்த்து வைத்து இப்போ நம்ம பேசின பொது பலனையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே துல்லியமான பலன்களை எடுக்கலாம். இன்னுமே அதை வந்து நம்ம வந்து அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது, எந்த மாதிரி விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், எந்த மாதிரி விஷயத்தை வந்து நமக்கு பிராப்தமாக இருக்குது, எந்த நேரத்தில் நமக்கு நல்ல மாற்றங்கள் உண்டு, எதை எப்போது எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிந்து கொண்டேமானால் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் நம்மளுடைய எதிர்பார்ப்புகளையும் செயல்பாடுகளையும் அதுக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து வடிவமைத்து கொண்டு அது பிரகாரம் நம்ம வாழும் பொழுது தேவையற்ற ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ், தேவையற்ற ரெஸ்ட்லெஸ்னஸ், தேவையற்ற அதிருப்திகள், விரக்திகள், அது மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்து எது எப்போ நடக்குமோ அதை கரெக்டான நேரத்தில் கரெக்டான இதில் செஞ்சு எதையுமே நாம் அதிகமாகப்படுத்தி தேவையற்ற விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்களை செய்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடடா இது நமக்கு செட் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் கரெக்டான பாத்துக்கு வரும்பொழுது நமக்கு பணமும் போச்சு, டைமும் போச்சு. நம்ம ஒன்றும் 1000 வருஷம் வாழ போகிறதில்ல. நல்ல ஒரு ஆயுசு இருந்தால் ஒரு 75-80 வருஷம் வாழும் பொழுது அது நம்ம வேலை தொழிலுங்கிறது ஒரு 30-40 வருஷம்தான் நம்ம வந்து உருப்படியாக பண்ண போகிறோம். அதில் வந்து நிறைய தவறுகளும் பிரச்சனைகளும் தேவையற்ற விஷயங்களும் நாம் செய்யும் பொழுது நம்மளுடைய முயற்சியை, நம்மளுடைய வளர்ச்சியை நாமளே தடுத்து நம்மளுடைய வேகத்தை குறைக்கக்கூடிய அமைப்பாக போய்விடும். அதற்காக நம்ம இந்திய வேத ஜோதிடமாகிய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம வந்து உங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து உங்களுடைய திருக்கணித பஞ்சாங்கத்தில் ஒரு ஜாதகத்தை போட்டு பொது பலனையும் துல்லியமான பலனையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது என்ன விஷயங்கள் எப்போ நடக்கும், எது டிலே ஆகும், எது வந்து நடக்கும், வேலையா தொழிலா
அது வெளிநாடா, உள்நாடா, அரசு உத்தியோகமா, ப்ரைவேட் செக்டாரா, எது நமக்கு செட் ஆகும், என்ன டொமைன் நமக்கு நல்லா இருக்குது, எந்த கிரகம் வலுவாக இருக்குது, எப்போ வந்து நமக்கு கல்யாணம் நடக்கும், எப்போ குழந்தை பெறும், எது மாதிரி விஷயத்தில் எப்போ பண்ணலாம், நமக்கு லேட் மேரேஜா, ஏர்லி மேரேஜா, காதல் திருமணமா, அரேஞ்ச் மேரேஜா, இது மாதிரி பிராப்தங்கள் நம்மளை காத்து கொண்டிருக்கிறதுங்கிறது துல்லியமாக எதையுமே மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் அக்ஷரா அண்ணாமலை சேனல் நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிம்ம ராசிக்காரர்களுக்கு மே 2026 எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையுமே மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கைகள் எல்லாம் போகாமல், ஒரு கிரகமும் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது, ராசி அதிபதி ஒரு இடத்துல இருக்கும் பொழுது, மற்ற கிரகங்கள்லாம் ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு, சனி, ராகு, கேது, மாத கிரகங்கள் எல்லாம் ஒரு இடத்திலும் சஞ்சரிக்கும் பொழுது, பயிற்சி பெறும் பொழுது எத்தகைய ஒரு தாக்கத்தை சிம்மராசிக்காரர்களுக்கு மே 2026 கொடுக்க போகுதுங்கிறது துல்லியமாக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், மே மாதம் பிறக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியாகிய சூரியன் எங்கே இருக்கார் அப்படின்னா உச்சம் பெற்றிருக்கிறார். உச்சம் பெற்று 9ஆம் இடத்தில் இருக்கிறார். ஏப்ரலில் வரைக்கும் உச்சம் பெற்றிருந்து மே 15ஆம் தேதி, அதாவது மே மாதம் பிறந்து செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகும் பொழுது அவர் ரிஷபத்துக்கு வரார். அப்படிங்கிறப்ப நம்ம நல்ல விஷயம், ராசி அதிபதி 10ஆம் இடத்துக்கு போகுது, அருமையான விஷயம். ஸோ மே 15ஆம் தேதிக்கு மேலே நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குது. அஸ்தம சனியால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்குங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் குரு, சனி, ராகு, கேது எந்த ஒரு பயிற்சியும் மே மாதம் பெறவில்லை. குரு தான் பார்த்திங்கன்னா ஜூன் முதல் வாரம் 12ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துலேருந்து வருகிறார். ஸோ குரு 11ல், சனி அஸ்தமத்தில், ராகு 7ல், ராசிக்குள்ள கேது. இப்படி ஒரு அமைப்பு இருக்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு ஒருவித தாக்கத்தை, ஒரு மாதிரி மன அழுத்தத்தை, சில விஷயங்கள்லாம் நமக்கு பிடித்த மாதிரி நடக்காமல் இழுத்து கொண்டு இருக்கக்கூடிய அஸ்தம சனி தாக்கத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு குரு 11ஆம் இடத்துலேருந்து சில லாபத்தையும் சில கெட்ட நேரத்துலேயும் ஒரு நல்ல விஷயம் நடந்துகிட்ருக்கு சாமிங்கிற மாதிரி போகிற அமைப்பு இருக்குது. அதே சமயத்தில் சூரியன் வந்து மே 15க்கு அப்புறம் 10ஆம் இடத்துக்கு போகுது, மிகவும் நல்ல விஷயமாக இருக்குது. அதே சமயத்தில் சுக்கிரனும் பாருங்கள் மே 15ஆம் தேதிக்கு மேலே 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துல போய் குருவோட சேர்றாரு, அதுவும் அருமையான விஷயம். அதே சமயத்தில் புதன் 9ஆம் இடத்துலேருந்து மே 15க்கு மரம் செகண்ட் ஆஃப் ஆஃப் மே மாதம் 10ஆம் இடத்துக்கு போகுது, சுக்கிரனோட வீட்டுக்கு போகுது, அருமை. செவ்வாயும் பாருங்கள் 8ஆம் இடத்துல சனியோட சேர்ந்து பல பிரச்சனைகள் ஏப்ரல் மாதம் கொடுத்துட்டு இருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு செவ்வாயில் வந்து 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு மாறுறார். ஸோ அதுவும் எப்போ நடக்குதுன்னா மே 15 செகண்ட் ஹாஃபில் தான். ஸோ செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட் ஹாஃப்லாம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும், ஏன்னா சனி செவ்வாய் சேர்ந்துருக்கிறது நல்லதில்லை. இப்போ சனி செவ்வாய் வந்து சேர்ந்து தான் இப்போ பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் இந்த போர்லாம் ஒன்றுமே பிரச்சனைகள் உலகியல் ஜோதிடத்தில் கொடுத்துட்டு இருந்தது. அது வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருக்கிறனால நம்பவே முதல் 2 வாரம் மே மாதம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ட்ராவலிங்கில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உடம்பு உபாதைகளில் டக்குன்னு ஏதோ வலிக்குட்டு விழுந்துருது, பாத்ரூம் போகிறப்போ பார்த்துருக்கிறது, நம்ம எதிர்பார்க்காத இடத்துல ஏதோ சின்ன காயம் படுறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா 8ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேருவது அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இல்லை. ரத்த காயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, ஒரு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அமைப்பு, அது 10ஆவதுக்கு அஸ்தம சனியாகவே போயிட்டுருக்கிறனால சிம்மராசிக்காரர்கள் ஏப்ரல் மாதம் எப்படி ஒரு மாதிரி ரிஸ்க்காக இருந்ததோ அதே மாதிரி மே முதல் 2 வாரம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மற்றபடி மே 15க்கு மேலே கடைசி செகண்ட் ஆஃப், கடைசி 3வது 4வது வாரம் பார்த்திங்கன்னா நம்ம நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, இதுவரை சில தொந்தரவுகளும் பிரச்சனைகளும் கொடுத்துட்டு இருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை, தொழில் முன்னேற்றம், வேலை முன்னேற்றம், நம்ம என்ன மாதிரி விஷயத்தில் இருக்கிறோமோ அதில் சில ரெகக்னிஷன், அதில் சில அச்சீவ்மெண்ட்ஸ், நல்ல டிரான்சிஷன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செகண்ட் ஹாஃப் ஆஃப் மேவா சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த அஸ்தம சனி மிடில் நடுவில் நமக்கு ஒரு நல்ல அமைப்பு கிடைக்குது. அது ஜூன் மாதமும் தொடரும். சரி, இந்த மாதிரி மாற்றத்தை வந்து யாருக்கு எப்படி ஒரு தாக்கத்தை கொடுக்குன்னா, மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா இதுவரை ஒரு மாதிரி டல்லாக இருந்து பெருசாக ஃபோக்கஸ் இல்லாமல் படிச்சுட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஃபோக்கஸு. அதே மாதிரி முதியோர்களுக்கு உடல் உபாதை, ஆப்ரேஷன்லேருந்து ரெக்கவர் ஆகுறதுல பிரச்சனை, மெடிசன் கரெக்டாக ஒர்க் ஆக மாட்டேங்குது, பேக் பெயின், முட்டு வலி,
பெண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மாதவிடாய் பிரச்சனை, அடிவயிறு கோளாறு, யுட்ரஸ் ப்ராப்ளம், இது மாதிரிலாம் தொந்தரவு கொடுத்துட்டு இருந்ததுலேருந்து கொஞ்சம் மீண்டு வரக்கூடிய, கொஞ்சம் ரெக்கவர் ஆகக்கூடிய ஒரு அமைப்பாக மே 15 அப்புறம் செகண்ட் ஹாஃப் ஆஃப் மே மாதம் கொடுக்குதுங்க. இதுதான் வந்து ஒரு பொதுவான ஒரு பலனாக சிம்மராசிக்காரர்கள் எடுத்துக்கணும். பட் மெயினாக துல்லியமான உங்களுடைய பலன்கள், வாழ்க்கை அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் லாங் டேர்மில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து திருக்கணித பஞ்சாங்கத்தில் ஜாதகத்தை போட்டு அதில் நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் சிம்மராசியில் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா, அல்லது மகமா, அல்லது பூர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா, எது மாதிரி தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, தசநாதன் முக்திநாதன் இப்போ நம்ம பேசின கோச்சார அமைப்பில் எப்படி போயிட்டுருக்கிறார், நம்மளுடைய தசாபுக்தியையும் இப்போ சனிப்பயிற்சி, குரு பயிற்சி, இந்த மாத கிரகத்தின் சஞ்சாரத்தையும் சேர்த்து வைத்து நாம் பார்க்கும் பொழுது நல்ல ஒரு துல்லியமான வாழ்க்கை பலன்கள், எது மாதிரி விஷயங்கள் நம்ம காத்து கொண்டிருக்கிறது, வேலையா தொழிலா, எப்போ இடம் மாறலாம், எப்போ வேலையை மாற்றலாம், எப்போ தொழில் அபிவிருத்தி பண்ணலாம், எப்போ வந்து கடன் போட்டு நம்ம வந்து அபிவிருத்தி பண்ணலாம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் நல்லா வருமா, வெளிநாடு தொடர்பா அல்லது உள்நாடா, எது மாதிரி டொமைன், எது மாதிரி கிரகம் நமக்கு ஜாதகத்தில் யோகமாக இருக்குது, எந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும், அரசு உத்தியோகமா அல்லது ப்ரைவேட் செக்டாரா, எது மாதிரி அமைப்புகள் இருக்குது, படிக்கிறதுக்கு வந்து நம்மளுடைய குழந்தைகள் மாணவர்கள் வந்து எது மாதிரி படிப்பு படித்தா அவங்களுக்கு நல்லா வரும், அவங்க வெளிநாடு யோகம் இருக்கா, அல்லது வந்து நம்மளுடைய ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கா, அதே மாதிரி இல்லத்தரசிகளுக்கெல்லாம் எப்போ வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல நேரம் வருது, எப்போ அவங்க வீட்டை வசதிப்படுத்திப்பாங்க, எப்போ வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு, எப்போ நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி விற்க முடியும், எப்போ உடல் உபாதைகள் குறையும், குழந்தை பேர் எப்போ நடக்கும், எப்போ இது எதிர்பார்த்து கொண்டிருக்க ஒரு 2-3 வருஷமாக குழந்தை பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு எப்போ விடிவு காலம் வரும், எப்போ உடல் உபாதைகள்லேருந்து நம்ம மீண்டு வருவோம், அது எல்லாமே பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் நம்மளுடைய ஒரு கிரகத்தோட அமைப்பு எப்படி, ஸ்தானபலம் எப்படி, திக்பலம் எப்படி, திருக்பலம் எப்படி, இந்த அமைப்பெல்லாம் நம்மளுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது, இப்போ நடக்கக்கூடிய செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியன், அது போன்ற கிரகங்கள் பெயர்ச்சி எது மாதிரி ஒரு தாக்கத்தை சிம்மராசிக்காரர்கள் கொடுத்து அப்போ என்ன மாதிரி தசா புக்தி அந்தரம் நடந்து கொண்டு இருக்கிறது. தசையை டிவைட் பண்ணால் புக்தி, புக்தியை டிவைட் பண்ணால் அந்தரம், அந்தரத்தை டிவைட் பண்ணால் சூக்ஷ்மம் லெவலில் ஆண்டு கணக்காக, மாத கணக்காக, குவார்டர் கணக்காக, 3 மாதமாக எப்படி நமக்கு இருக்குது, எது மாதிரி திசையில் நம்மளுடைய வாழ்க்கை திரும்ப போகிறது, என்ன சாய்ஸ் எடுக்கிறது நல்லது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய கர்மாவின் வழியில் நம்ம தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் முயற்சிகளும் வாழ்க்கை சம்பவங்களையும் நம்ம அமைச்சு கொண்டு வேணால் அந்தந்த நேரத்தில் அந்தந்த விஷயத்தை சரியான நேரத்தில் செய்து தேவையில்லாத பொருள் விரயங்கள், தேவையில்லாத சமய விரயங்களை தவிர்த்து நம்மளுடைய கர்மாவின் அடிப்படையிலான பிராப்தங்களையும் கர்மாவின் அடிப்படையிலான தோஷங்களையும் தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைத்து கொண்டேயானால் தேவையற்ற நம்மளுடைய மன சஞ்சனங்கள், தேவையற்ற முயற்சிகள், நீங்களே வந்து உங்களுடைய பிராப்தங்கள் தெரிந்து அதுக்கு தந்து போனாவே உங்களுக்கு தெரியும் எது மாதிரி விஷயங்கள் வேகமாக நடக்குது, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு வந்து நம்ம இழுபறியாக இருக்குது, எது வந்து கர்மாவை நம்மளுடைய நேர் டைரெக்ஷனில் போகிற மாதிரி இருக்குது, எது எதிர்நீச்சல் போட வேண்டியதாக இருக்குதுங்கிறது உங்களுக்கே நம்ம சொன்ன பலன்கள் செஞ்சு வாழ்க்கையில் செய்கிறப்பவே அதோட ரிசல்ட் தெரிஞ்சு அது கரெக்டாக இல்லையான்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஸோ சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நல்லபடியாக நம்மளுடைய பிராப்தங்களை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைத்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் அக்ஷரா அண்ணாமலை சேனல் நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு 2026 மே மாதம் எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பரிகாரங்கள் அது மாதிரி மூடநம்பிக்கையில் போகாமல் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு, சனி, ராகு, கேது மிதுன ராசிக்கு எப்படி ஒரு அமைப்பு இருக்குது, அதே சமயத்தில் மாத கிரகமாகிய ராசி அதிபதி புதன், சூரியன், செவ்வாய், சுக்கிரன்லாம் எது மாதிரி அமைப்பில் வருது, அதை வைத்து உங்களுக்கு
வரக்கூடிய வாழ்க்கை சம்பவங்கள் எது மாதிரி இருக்குது, எது மாதிரி விஷயங்களுக்காக நம்ம எதிர்பார்க்கலாம், எது மாதிரி அமைப்புகள் காத்திருக்கிறதுங்கிறது நம்ம துல்லியமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜியில் முறையில் 2026 மே மாதம் மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ராசிக்குள்ளேயே குரு இருக்கிறார், 10ஆம் இடத்துல சனி இருக்கிறார். ராஜோகாதிபதி சனி இருக்கும் பொழுது கடந்த ஒரு வருஷமாக பல புரட்சிகளையும் பல முயற்சிகளையும் செய்து கொண்டு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் தொழிலாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, நிறைய முயற்சிகள் செய்கிறீங்க. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வருது, ஆனால் அதில் போராடி போய் கொண்டிருக்கிறீர்கள். அதில் யோகங்களும் இருக்குது, சில குறைபாடுகளும் உண்டு. ஆனாலும் யோகங்கள் அதிகமாக வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் ராகு 9ஆம் இடத்திலும் கேது 3ஆம் இடத்திலும் இருந்து ஒரு மாதிரியான பலனை கொடுத்து கொண்டிருக்கிறார். இதில் ராகு குருவின் பார்வை பெறுகிறாருங்கிறது ஒரு நல்ல விஷயம். இப்படி ஒரு அமைப்பு இருக்கிறப்போ உங்களுடைய மாத கிரகமாகிய ராசி அதிபதி புதன் எப்படி இருக்கிறாருன்னா 11ஆம் இடத்துல இருக்கிறார். மாதத்தின் ஸ்டார்ட்டில் 3rd and 4th வீக் செகண்ட் ஹாஃப் ஆஃப் மே என்ன ஆகிறாருன்னா புதனே பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துக்கு அதுக்கு பிடித்த சுக்கிரனோட வீட்டில் வரார். ஸோ அருமையான ஒரு அமைப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் மே மாதத்தில் நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. ஏன்னா மெல்ல சனி விட்டு விலகிட்டார், செவ்வாய்ங்கிற கிரகத்தை விட்டு விலகிறார். ஸோ சனி செவ்வாயோட விலகி புதன் வந்து மெல்ல சுக்கிரனோட சேருவது, சுக்கிரனோட வீட்டுக்கு போகிறது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வரும்பொழுது இதுவரை கடந்த 3-4 வருஷம் 3 மாதமாக ஜனவரி மாதம் 2026 சில வாய்ப்புகளை நழுவ விட்ட மிதுன ராசிக்காரர்கள் இந்த டைமில் வந்து நல்லாவே கையில் 2 கையிலையும் பிடிச்சிக்கக்கூடிய அமைப்புகள், திருமண விஷயங்கள், இல்லற விஷயங்கள், பெண்கள் விஷயங்கள், கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் இல்லை, அது மாதிரி விஷயத்தில் அந்யோன்யங்கள் பெறுகிற மாதிரியும் நல்ல சுகபோகங்கள் வளரக்கூடிய அமைப்பு, வசதிப்படுத்திக்கக்கூடிய அமைப்பு, வாழ்க்கையில் உங்களுக்கு வேணுங்கிற சில வீடு விஷயமாக இருந்தாலும் சரி, வண்டி வாகனமாக இருந்தாலும் சரி, வசதிப்படுத்திக்கக்கூடிய அமைப்புகளில் அதுக்கு வேணுங்கிற பண வரவுகள் எல்லாமே நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பாக மே மாதம், குறிப்பாக சொல்லணுன்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் மே வந்து மிதுனராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்கிறது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அதே சமயத்தில் சூரியன் 11ஆம் இடத்தில் இருக்கிறார், அது லாபஸ்தானத்தில் இருக்கிறார். ராசி அதிபதி 11ல் இருக்கிறார். சுக்கிரன் பாருங்கள் 12ஆம் வீட்டிலே இருந்து மாதத்தின் செகண்ட் ஹாஃபில் ராசிக்குள்ளேயே வரார். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம யோகமான ஒரு அமைப்பு. இது மூலமாக இன்னுமே சில விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கலாம். வாழ்க்கையில் இதுவரை நம்ம செய்யக்கூடிய படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, மாணவர்கள் இருந்தாலும் சரி, ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, நல்ல டக்குன்னு சில விஷயங்கள்லாம் நடந்தது. நம்மளால் காத்துட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பண்ணிட்டேன், சில விஷயங்கள் எனக்கு கைவிட்டு போனதெல்லாம் இப்போ கொஞ்சம் கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல யோகமான ஒரு அமைப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அது வருகிறது. அதே சமயத்தில் மாதத்தின் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வீக் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா செவ்வாய்ங்கிற சத்ருபா அதிபதி பார்த்திங்கன்னா சனியோடு சேரும் பொழுது கொஞ்சம் உடல் உபாதைகள், வண்டி வாகனத்தில் போகிறப்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 6ஆம் வீட்டு அதிபதி சனியோடு சேர்ந்து 10ஆம் இடத்துல இருக்கும்பொழுது தொழிலில் வந்து சில சங்கடங்கள், சில எதிர்ப்புகள் வரலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக முதல் ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்துக்கிட்டு செகண்ட் ஹாஃபில் வந்து அதோட லாபத்தையும் அதோட நல்ல பலனையும் அணிவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக சுக்கிரனுங்கிற ராஜோகாதிபதி ராசிக்குள்ளே வருவதனாலையும், ராசி அதிபதியே 11ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலையும் நல்ல அமைப்பில் இருக்கிறனாலையும், ராஜோகாதிபதி 10ஆம் இடத்துல நீடித்திருக்கிறனாலையும் நல்ல அமைப்புகளை கொடுக்குது. ராசிக்குள்ளேயே குரு இருக்கிறார். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தான் குரு பயிற்சி ஆகுறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா குடுக்கல் வாங்கல் அதிகமாகவும், நிறையா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அது மாதிரி போகும். ஆனால் மே மாதம் வந்து அதுக்கு வேணுங்கிற நல்ல ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக மே 2026 மிதுன ராசிக்காரர்களுக்கு வருகிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகம் எப்படி இருக்குது, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்துக்கொண்டு உங்களுடைய திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் உங்கள் ஜாதகத்தை போட்டு நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரமா, மிருகசீரி நட்சத்திரமா, புனர்பூச நட்சத்திரமா, என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய தசாபுக்திகள் எப்படி இருக்குது, உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்குது, இப்போ நடக்கக்கூடிய தசைகள் எப்படி இருக்குதுங்கிறதெல்லாம் நல்லா துல்லியமாக ஆராய்ந்து அதில் வரக்கூடிய துல்லியமான பலன்களையும் இப்போ நம்ம கோச்சாரத்தில் பொதுவான மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குதுங்கிறதையும் சேர்த்து வைத்து நம்ம கொஞ்சம் துல்லியமாக பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய காலங்கள் ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம்
எது மாதிரி ஒரு அமைப்பாக காட்டுகிறது, எந்த நேரத்தில் எது செய்யணும், எப்போ வந்து நல்ல நேரம் வருது, எப்போ ஜாப் சேஞ்ச் பண்ணலாம், எப்போ தொழில் அபிவிருத்தி பண்ணலாம், எப்போ தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம், திருமண விஷயங்கள் எப்போ காட்டுது, லேட் மேரேஜா ஏர்லி மேரேஜா, அந்த இல்லற வாழ்க்கை அமையக்கூடிய அமைப்பு எப்போ வருது, குழந்தை பேரு எதிர்பார்க்குறவங்களுக்கு எப்போ குழந்தை பேரு கிடைக்கிற அமைப்புகள் மனைவி ஜாதகம் மூலமாகவும் கணவர் ஜாதகம் மூலமாகவும் காட்டுகிறது, எது மாதிரி வேலைக்கு போகலாம், எப்போ வந்து நமக்கு படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கும், ஹையர் ஸ்டடீஸ் படிக்கலாமா, வேலைக்கு போகலாமா, வெளிநாடா உள்நாடா, இது மாதிரி பல விஷயங்கள். அதாவது படிக்கிற பசங்களாக இருந்தாலும் சரி, இளைய வயதினராக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வாழ்க்கையில் முடிவுகள் எடுப்பதற்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கும் பொழுது இந்திய வேத ஜோதிடத்தான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி எந்த மிகைப்படுத்தல்களும் போகாமல் மூடநம்பிக்கையும் போகாமல் ஒரு கிரகம் ஒரு மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன கர்மாவை கரைத்து கொண்டு இருக்கிறீர்கள், என்ன மாதிரி பிராப்தங்கள் வாங்கி கொண்டிருக்கிறீர்கள், எந்த மாதிரி ஒரு தோஷங்கள் இருக்குது, பிராப்தங்கள் இருக்குது, எந்த விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்ணலாம் நம்ம வாழ்க்கையில், எந்த விஷயத்தை நம்ம வந்து எடுத்து முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு சமய விரயங்கள் பண விரயங்களை தவிர்த்து என்ன விஷயங்கள் நமக்கு காத்திருக்குதோ அது மாதிரி விஷயங்கள் செய்து கொண்டு அதுக்கு நம்ம பாஸ்ட் லைஃப் வந்து கரெக்டாக நம்மளுடைய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் மேட்ச் ஆகுதா, நம்ம பாஸ்ட் லைஃப் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு இப்போது ப்ரெசன்ட் டைம் எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய இம்மீடியட் ஃப்யூச்சர் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் வரக்கூடிய லாங் டேர்ம் ஃப்யூச்சர் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் துல்லியமாக பார்த்து அதற்கேற்ற முறையில் நாம் வந்து நல்ல அமைப்பாக நாம் நம்மளுடைய வாழ்க்கை சம்பவங்களை அமைத்து கொண்டு அதுக்கு தகுந்தமான முயற்சிகளை நம்ம செய்யும் பொழுது மிதுனராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய அந்த பொதுவான ஒரு அமைப்பு எது மாதிரி விஷயங்கள் காட்டுதோ அதை வந்து இன்னுமே நம்ம ஃபைன் டியூன் பண்ணி எது மாதிரி விஷயத்தில் எது மாதிரி டைமில் நம்ம எடுக்கலாம், எந்த விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்ணலாம், நம்மளுடைய யோகமான கிரகம் என்னவா வருது, எதை நோக்கி போகலாம், எதில் நமக்கு லாபங்கள் அதிகமாக இருக்குது, எதில் நமக்கு பிராப்தங்கள் இருக்குது, எந்த டைரெக்ஷனில் போனோம்னா நம்ம ஈஸியாக நம்ம எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் நம்மளுடைய குறிக்கோள்களை நம்மளுடைய கோலை அச்சீவ் பண்ண முடியுங்கிறதை சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் தெரிந்து கொண்டேனால் கண்டிப்பாக வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் அக்ஷரா அண்ணாமலை சேனல் நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கன்னிராசிக்காரர்களுக்கு மே 2026 எத்தகைய ஒரு மாதமாக, என்ன ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மே 2026 கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பரிகாரங்கள் அது மாதிரி மூடநம்பிக்கையில் போகாமல் இந்த ஒளி தத்துவம் எப்படி இந்திய வேத ஜோதிடத்தில் அறிவியல் சார்ந்த முறையில் யூஸ் ஆகுது, எது மாதிரி விஷயத்தில் வந்து அது செயல்படுகிறது, எது மாதிரி விஷயங்கள் வந்து நம்மளுடைய கர்ம பலனை போன ஜென்மத்தில் செய்த நம்ம பாவ புண்ணியங்களை வந்து நல்ல கர்மாவாகவும் தீய கர்மாவாகவும் செயல்பட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற வாழ்க்கை சம்பவமாகவும் உருவெடுத்து நம்மளுடைய வாழ்வாதாரத்தை நிர்ணயிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கன்னிராசிக்கு மே 2026 எப்படி இருக்க போகுதுங்கிறது ஆண்டு கிரகத்தை வைத்து மாத கிரகத்தை வைத்து நம்ம சொல்ல போகிறோம். இப்போ பாருங்கள், புதன் வந்து கன்னிராசியோட அதிபதியாக இருந்து மாதம் முதல் 2 வாரம் 8ஆம் இடத்துலையே இருக்கிறார். அதுக்கப்புறம் பாருங்கள், மே 15க்கு அப்புறம் அவருக்கு பிடித்தமான சுக்கிரனோட வீட்டுக்கு 9ஆம் இடங்கிற பாக்கியஸ்தானத்துக்கு போகிறார். ஸோ இதிலிருந்து நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக மே செகண்ட் ஹாஃப் வருகிறது. ஏன்னா ராசி அதிபதியே சுக்கிரனோட வீட்டில் பாகிஸ்தானத்துக்கு போகிறது அருமை. அதே சமயத்தில் சூரியனும் பாருங்கள், 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கடந்த ஏப்ரல் மாதத்திலேருந்து பல பிரச்சனைகளும் எதையுமே வந்து வேகமாக செயல்படாமல் எல்லாமே மெதுவாக சென்று கொண்டு கிணத்துல போட்ட கல் மாற இருந்து சில விஷயங்கள் நடக்காமல் காத்து கொண்டிருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு மே 15ஆம் தேதிக்கு மேலே டக்குன்னு எல்லா விஷயங்களும் வேகமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட்டை பெறக்கூடிய அமைப்பாக 2026 மே 15க்கு அப்புறம் சூரியனோட பயிற்சியும் அருமையாக இருக்கிறது. அதே மாதிரி செவ்வாய், நம்ம ரிஸ்கான செவ்வாய் பாருங்கள், 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா செவ்வாய்ங்கிற கிரகம் மிகவும் முக்கியமான கிரகம். யாருக்கு? கன்னிராசிக்கு. ஏன்னா செவ்வாய் வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குரிய கிரகமாக இருக்கிறார். 8ஆம் வீட்டு அதிபதி அட்டமாதிபதியாக வருகிறார். ஸோ அவர் வந்து 7ல் இருந்து அவரும் மே 15க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துக்கு போகிறார்.
ஸோ 8ஆம் இடத்துக்கு போகும்பொழுது என்ன ஆகுது, சூரியனும் சுக்கிரனும் 8லேருந்து விலகி 9க்கு போகிறாங்க, ஆனால் இவர் 8க்கு வரார். ஸோ அப்படிங்கிறப்போ சில விஷயங்கள் பாசிட்டிவாக நடந்து இன்னொரு சில விஷயங்களில் வந்து நீங்கள் வந்து கவனம் செலுத்தக்கூடிய அமைப்பு தேவைப்படுகிறது. கொஞ்சம் சொத்து 8ஆம் வீட்டு அதிபதி 8ல் வந்து ஆட்சியோடு இருக்கிறனால ஷேர் மார்க்கெட், சொத்து, உயில், மனைவி மூலமாக, மனைவியாக இருந்தால் கணவன், கணவனாக இருந்தால் மனைவி, பார்ட்னர்ஸ் மூலமாக சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் செவ்வாய், சுக்கிரன், சூரியன், புதன் எல்லா சஞ்சாரமும் நல்லா இருக்கும்போது குரு பாருங்கள் 10ஆம் இடத்துலேயும் நீடித்திருக்கிறார். ஜூன் மாதம் வந்து 11ஆம் இடத்துக்கு வரார். ஸோ 11ஆம் இடத்துக்கு குரு வருவது அருமையான விஷயம். ஏன்னா 11ஆம் இடத்துல கடகத்தில் உச்சம் பெற்று லாபத்தை கொடுக்க போகிறார் கன்னிராசிக்காரர்களுக்கு. ஸோ அதுக்கு வேணுங்கிற மிக முக்கியமான சில ஃபவுண்டேஷனான விஷயங்கள், அடிப்படையான விஷயங்களை எல்லாம் கண்டிப்பாக மே 15க்கு மேலே சில ஆரம்பகட்ட அமைப்புகளை தரக்கூடிய நிலைமையில் கன்னிராசிக்காரர்களுக்கு கிரக அமைப்புகள் இருக்கிறது. ஸோ கண்டிப்பாக வந்து ஜூனுக்கு மேலே சில பெனிஃபிட்ஸ் அனுபவிக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் அது வந்து மேவோட கடைசி 2 வாரத்திலே அது உணர்ந்து அதுக்கு வேணுங்கிற சில செயல்களையும் அதுக்கு வேணுங்கிற சில அமைப்புகளையும் உருவாக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு வருகிறது. அதை நீங்கள் நல்லாவே யூஸ் பண்ணி அதுக்கு வேணுங்கிற பெனிஃபிட்ஸை நீங்கள் கண்டிப்பாக வயது வித்தியாசம் இல்லாமல் மாணவர்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, இளம் நபர்களாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், மூத்த குடிமகர்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும், அந்த 11ஆம் இடத்துக்கு போகக்கூடிய ஜூன் மாதம் போகக்கூடிய அந்த குருவோட விஷயத்துக்கு வேணுங்கிற அந்த அடிப்படையான சில விஷயங்கள் சுக்கிரன் 9ஆம் இடமும் புதன் 9ஆம் இடத்துக்கும் போய் நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ், நல்ல ஒரு சில விஷயங்கள் டக்குன்னு நடந்து முடிஞ்சு என்னோடய வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றி அமைச்சதுங்கிற மாதிரி சில விஷயங்கள் கொடுக்கக்கூடியது இருக்கிறதுனால கவனமாக அதை நீங்கள் கையாள வேண்டும். மற்றபடி பார்த்திங்கன்னா சனி 7லேயே இருக்கிறார். இப்போது ஏப்ரல் மாதம் முழுவதும் சனியும் செவ்வாயும் 7ல் சேர்ந்து குடும்பத்தில் நிம்மதி இல்லை, பங்குதாரர்களிடையே நண்பர்களிடையே சில அதிருப்திகள், கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவனுங்கிற சில பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது மே மாதத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்து பழைய சஞ்சலங்களும் மனக்கசப்புகளும் நீங்கி ஒரு உற்சாகத்தை நோக்கி போகக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. வீட்டுக்கு ஒரு வீடு கட்டி வீடு புண்ணியாச்சனை பண்ணி போகக்கூடிய அமைப்பு, ஒரு புது வண்டி வாங்கி மனமகிழ்ச்சி பெறக்கூடிய அமைப்பு, இது மாதிரிலாம் நல்லா உத்வேகமாக எண்ணங்கள் வந்து அதுக்கு வேணுங்கிற திட்டங்களை தீட்டி அதுக்கு வேணுங்கிற சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் அமைந்து ஒரு அருமையான விஷயங்களாக மே மாதம் கடைசி வரை மிடிலிருந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் மே வந்து அற்புதமான ஒரு மாதமாக ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் பட்ட பாடெல்லாம் ஓரளவுக்கு மறக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு மே மாதம் 2026 கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குது. இது பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த தேதியில் பிறந்தீங்க, எந்த நேரத்தில் பிறந்தீங்க, எந்த ஊரில் பிறந்தீங்க வச்சுக்கோ, திருக்கணித பஞ்சாங்கத்தில் உங்களோட ஜாதகத்தை போட்டு நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, ராசி தான் கன்னிராசி, லக்னம் என்ன, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கார், ஸ்தானபலம் இருக்கா, திக்பலம் இருக்கா, திருக்பலம் இருக்கா, நீங்கள் வந்து உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா, அஸ்தமா, சித்திரை நட்சத்திரமா, இப்போ என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, அந்த தசநாதன் புக்திநாதன் இப்போ நம்ம பேசின பொதுவான கோச்சார பலனில் எப்படி இருக்கார், எல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் லைஃப் எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் லைஃப் எப்படி இருக்குது, எது மாதிரி திசையில் போனோம்னா நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கலாம், எது மாதிரி வளைவுகள் தென்படுகிறது, எந்த சாய்ஸ் நம்ம எடுக்கலாம், எந்த நேரத்தில் அது நடக்கிற மாதிரி இருக்குது, நம்ம லேட் ஆகிற மாதிரி இருக்கா, இம்மிடியேட் ஆகிற மாதிரி இருக்கா, எப்போ நம்ம வந்து வேலையை மாறலாம், எப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்துலேருந்து நம்ம தாண்டி வருவோம். அதே மாதிரி கல்யாண விஷயங்கள், குழந்தை பேர் விஷயங்கள், தொழில் விஷயங்கள், தொழில் முன்னேற்றங்கள், வேலை மாற்றங்கள், எது மாதிரி துறையில் போகலாம், புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, வெளிநாடு எப்போ போகிறோம், படிப்பு, மேற்படிப்பு, கல்யாணம், காதல் திருமணம், அரேஞ்ச் மேரேஜ், இது மாதிரி எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா இந்திய வேத ஜோதிடத்தின் அடிப்படையான அந்த ஒளி தத்துவம் மூலமாக அறிவியல் சார்ந்த முறையில் ஒரு அற்புதமான ஒரு சாஸ்திரமாக இந்திய வேத ஜோதிட அடிப்படையான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி இருக்குது. அது மூலமாக நாம் மிகைப்படுத்தாமல் தேவையற்ற விஷயத்துக்குள்ளே போகாமல் ஒரு கிரகம் ஒரு மாதிரி இருந்தால் நம்மளுடைய போன ஜென்ம பிறவி கர்மா எப்படி செயல்படுகிறது, எது மாதிரி தாக்கத்தை நமக்கு கொடுக்க போகிறது, பாஸ்ட் லைஃப் எப்படி இருந்தது, இப்போ ப்ரெசண்ட் எப்படி போயிட்டுருக்கு,
அடுத்த வரக்கூடிய இமீடியட் ஃப்யூச்சர் எப்படி இருக்குது, நம்ம எது மாதிரி சாய்ஸ் நமக்கு இருக்குது, எது எடுக்கிறது நல்லது, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது, டைமிங் மிஸ் ஆயிருமோன்னு பயமாக இருக்குது, எந்த டைம் நமக்கு நல்லா இருக்குது, இதையெல்லாம் நம்மளுடைய அற்புதமான தெய்வம்சம் பொருளிய ஞானிகளால் அருளப்பட்ட இந்த கலையை துல்லியமாக மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி ஒரு மூட நம்பிக்கைகளெல்லாம் போகாமல் உள்ளது உள்ளவாறு எடுத்து அது நம்மளோட வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகள் டைம்லைன்ஸ் அதுக்கு வேணுங்கிற விஷயத்துக்கு நாம் உபயோகப்படுத்தி கொண்டால் தேவையற்ற பண விரைவு, பண செலவு, சமய செலவுகள், தேவையற்ற விரயங்கள், மன சஞ்சலங்கள், மனக்கசப்புகள், தோல்விகள், விரக்திகள் இது எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய கர்மா என்னங்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட லைஃப்பை அலைன் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் எதிர்நீச்சல் போடாமல் கொஞ்சம் ஈஸியாக ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லாமல் மன விரக்திகள் இல்லாமல் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் அக்ஷரா அண்ணாமலை சேனல் நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கு மே 2026 எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த சாஸ்திரமாகிய இந்திய வேத ஜோதிடத்தில் அடிப்படையிலான ஒளி தத்துவம் எப்படி ஒரு சுபகிரகமும் பாவகிரகமும் ராசிக்கு ஒரு இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது ஒரு பாவத்தில் ரசிக்கும் பொழுது 5ஆம் இடம் 6ஆம் இடம் சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ ராசிக்கு அந்தந்த இடத்துல அந்தந்த ராசியில் அந்தந்த நட்பு நிலைமையில் பகை நிலைமையில் இருக்கும் பொழுது எந்த ஒரு தாக்கத்தை தனுசு ராசிக்காரர்களுக்கு மே 2026 கொடுக்க போகுது, ஆண்டு கிரகமாகிய குரு சனி ராகு கேது எப்படி கொடுக்குது, இந்த மாதிரி தாக்கத்தை செய்கிறது. அதே மாதிரி மாதம் சஞ்சரிக்கக்கூடிய பெயர்ச்சி பெறக்கூடிய செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன்கிற கிரகம்லாம் இப்போ எப்படி இருக்காங்க, மே மாதத்துக்கு எந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், 7ஆம் இடத்துலையே ராசி அதிபதியாக குரு ராசியை பார்ப்பது நல்ல விஷயம். சனி 4ஆம் இடத்துலேருந்து வேலை, தொழில், தாயார், இடம், வண்டி, வாகனம் அது மாதிரி விஷயத்தில் நிறையா அப்கிரேட்ஸ், சேஞ்சஸ், புரட்சிகள், ஆக்டிவிட்டி செய்து கொண்டிருக்கிறார். அதே சமயத்தில் ராகு 3ஆம் இடத்திலும் கேது 9ஆம் இடத்திலும் இருந்து ஒரு நல்ல அமைப்பாக இருக்கிறார். மாத பயிற்சி பெறக்கூடிய கிரகமாகிய ராஜயோகாதிபதி செவ்வாய் பாருங்க, மீனத்தில் முதல் 2 வாரம் இருக்க மாதத்தின் செகண்ட் ஆஃப் 3rd and 4th வீக்கில் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறுகிறார். எப்பவுமே ராஜயோகாதிபதி ஓரளவுக்கு ஆட்சி பெற்று ஒரு ஸ்தான பலம் பெறும்பொழுது நல்ல அமைப்புகளை கொடுக்கும். குழந்தைகள் விஷயத்தில், முன்னேற்றம் விஷயத்தில், இடம் சார்ந்த விஷயத்தில், பூமி, வண்டி, வாகனம், மெடிக்கல், ரியல் எஸ்டேட் அது மாதிரி ஃபீல்டெலாம் நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே சமயத்தில் சுக்கிரன் பாருங்க, மாதத்தின் முதல் வாரம் ரிஷபத்தில் இருந்தாலும் அதுக்கப்புறம் மிதுனத்துக்கு மாறுறார். ஸோ ரிஷபத்தில் 6ஆம் இடம் இருக்கும் பொழுது, 6ஆம் வீட்டு அதிபதியே 6ல் இருக்கும் பொழுது, சுக்கிரன் இருக்கும் பொழுது கடன், நோய், வம்பு வழக்குகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஸோ எப்போ அவர் 7க்கு போகிறாரோ அது நல்ல அமைப்பு. ஸோ தனுசு ராசிக்கு மாதத்தின் செகண்ட் ஆஃப் ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. உடல் உபாதைகள், கடன் விஷயங்கள், திடீர்னு ஒரு லோன் வாங்குறது, பர்சனல் லோன் வாங்குறது, வம்பு வழக்குகளை சந்திக்கிறது, குடும்பத்தில் கொஞ்சம் அமைதி இல்லாமல் இருக்கிறது எல்லாம் முதல்ல ஒரு 2 வாரம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் சூரியன் 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று 6ஆம் இடத்துக்கு மாறுவது தப்பில்லை. புதனும் பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட வீட்டிலே இருக்கிறது நல்லது. ஸோ குடும்ப விஷயத்துக்கு செகண்ட் ஹாஃப்லேருந்து நல்ல அமைப்புகள் உண்டு. ஃபினான்ஷியல் விஷயத்துக்கு நல்ல அமைப்புகள் இருக்குது. உடல் நல சரியாகிறது, நல்ல பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வருவது, சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் நோய் தீர்ந்து ஓரளவுக்கு சரியாகி வருவதெல்லாம் மாதத்தின் செகண்ட் ஹாஃப்லேருந்து தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு 3rd and 4th வீக் நல்ல ஒரு அமைப்புகள் கொடுக்குது. முதல் 2 வாரம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் டக்குன்னு ஒரு முடிவு பண்ணி நம்ம செய்யக்கூடாது. இதோட பின் விளைவுகள்லாம் என்னென்னு யோசிச்சு பண்ணணும். ஏன்னா செவ்வாய்ங்கிற ராஜயோகாதிபதி ராசி அதிபதியை பார்ப்பதுனால பார்த்தீங்கன்னா நல்லாவே ஓரளவு கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அமைப்பு தேவைப்படுது. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ராகு, கேது, சனி எல்லாமே ஓரளவுக்கு நல்ல அமைப்புகளை கொடுக்குது. இதில்
சுப செலவுகளும் அப்பப்போ கொடுக்கக்கூடிய அமைப்புகள், வியாபாரிகள், தொழிலதிபர்கள் எல்லாத்துக்குமே வந்து அப்பப்போ நமக்கு தேவையில்லாத செலவுகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு. சுக்கிரன் 12ஆம் இடத்தை பார்ப்பதனால கேளிக்கைக்காக ஒரு ட்ராவல் போகிறோம், ஒரு சம்மரில் வந்து ஒரு ஹாலிடேஸ்க்காக ட்ராவல் பண்ணுறோம், அதில் நல்லா செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள், வெளிநாடு பிராணங்கள் அதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் குறிப்பாக சொல்லப்போனால் 3rd and 4th வீக்கிலிருந்து பலன்கள் கொடுக்குதுங்க. மற்றபடி நம்ம முதலே சொன்ன மாதிரி ஃபினான்ஷியல் விஷயங்கள் பார்த்துக்கணும். மாணவர்களுக்கு வந்து நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குது. ஏன்னா புதன் வந்து ரிஷபத்தில் வந்து இதுவரை ஏனோ தானோன்னு படித்துட்டு இருந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குது, குடும்பத்தில் ஒரு அமைதியை கொடுக்குது, அந்யோன்யத்தை கொடுக்குது, தொழில் மேன்மையை கொடுக்குது. இது எல்லாமே ஓரளவுக்கு நல்ல அமைப்பாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொதுவான ஒரு பலனாக மே மாதத்துக்கு எடுத்துக்கலாம். துல்லியமான பலன் எடுக்கணும்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து எத்தகைய ஒரு ஜாதகத்தில் நீங்கள் பிறந்தீங்க, எது மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு காத்து இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிந்து தசாபுக்திகள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, அப்புறம் நீங்கள் வந்து தனுசு ராசியில் பிறந்தாலும் 3 நட்சத்திரமா, பூரட நட்சத்திரமா, உத்திர நட்சத்திரமாங்கிறதெல்லாம், உத்திராட நட்சத்திரமாங்கிறதெல்லாம் பார்த்து ஆராய்ந்து உண்மையே துல்லியமான பலன்கள், அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்கு, அடுத்த வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்கு, எது மாதிரி பிராப்தங்கள் காத்திருக்கிறது, எது மாதிரி பிராப்தங்கள் நமக்கு இல்லை, எது மாதிரி முடிவுகளை எடுக்கலாம், எப்பொழுது எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நாம் வந்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான முறையில் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் எடுத்துக்கொண்டு நாம் அது செய்யும் பொழுது நல்லாவே வந்து நம்ம தீர்க்கமான ஒரு முடிவுகள், அதுக்கு தகுந்த மாதிரி சமயத்துக்கு வரைக்கும் பொறுமையாக இருந்து, அது வேலை மாற்றமாக இருந்தாலும் சரி, கல்யாணமாக இருந்தாலும் சரி, குழந்தை பேரு எதிர்பார்க்கிறதா இருந்தாலும் சரி, வெளிநாடு வாய்ப்புகளுக்காக தேடிக்கொண்டு காத்து கொண்டு இருக்கிறதா இருந்தாலும் சரி, நம்மளுடைய நேரங்காலங்களை தெரிந்து, நம்மளுடைய டைம்லைன்ஸ் என்ன அப்படிங்கிறதை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி பொறுமையாக இருந்து அந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை கரெக்டாக திட்டமிட்டு செய்து அது மூலமாக நம்மளுடைய லைஃப் பொட்டென்ஷியல் என்னவோ, நம்மளுடைய ஜாதக பிரகாரம் இருக்கக்கூடிய பிராப்தங்கள் என்னவோ அதை வந்து எந்த குறைவு இல்லாமல் அனுபவித்து வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் நம்ம கர்மா என்னவோ அதை தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையவே அலைன் பண்ணிட்டு தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்களை தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் நம்மளுடைய திட்டங்களை செயல்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கை குறிக்கோள்களை அச்சீவ் ஆக முடியும் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையோட துணையோட அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த பொது பலன் வந்து தனுசு ராசிக்கு இருக்கக்கூடிய கிரகத்தின் தாக்கங்கள் என்ன அப்படிங்கிறதா நம்ம கொடுக்குறமே ஒழிய நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா லக்னத்தை பொறுத்து தான் தசாபுக்திகள் அமைகிறது. ஸோ அது வந்து கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அதே மாதிரி லக்னாதிபதி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கார், சில பேர்த்துக்கு லக்னமும் ராசியும் ஒரே மாதிரி இருக்கும். அப்புறம் உங்கள் லக்னத்துக்கு இப்போ போயிட்டுருக்கிற தசை என்ன தசை, என்ன புக்தி, அந்த தசநாதன் எப்படி இருக்கார், புக்திநாதன் எப்படி இருக்கிறார், எது மாதிரி அமைப்பில் இருந்தால் எது மாதிரி நம்ம போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு தீர ஆராய்ந்து நம்மளுடைய ஃபார்ச்சுனேட் பிளானட்ஸ் என்ன, நம்ம யோகமான கிரகங்கள் என்ன, யோக எது மாதிரி அந்த கிரகம் சொல்லக்கூடிய படிப்பு என்ன, அந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய தொழில் என்ன, அதெல்லாம் தீர ஆராய்ந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய செயல்களையும் நம்மளுடைய ஆர்வத்தை ஃபைன் டியூன் பண்ணி அந்த டைரக்ஷனில் நம்மளுடைய நடவடிக்கைகள் முயற்சிகளை செய்வேமானால் நிறையா பேர் பார்த்திங்கன்னா தேவையில்லாத சில பிஸ்னஸ் பண்ணி லாஸ் பண்ணிக்கிறாங்க. அது மாதிரி விஷயங்கிறதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணி நம்மளுடைய பிராப்தத்தை அறிந்து நாமளே வந்து வாழ்க்கையை அமைத்து கொண்டு அது மூலமாக வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் அக்ஷரா அண்ணாமலை சேனல் நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மே 2026 மாதம் எத்தகைய ஒரு மாதமாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு இந்த
ஒளி தத்துவம் எப்படி வந்து நம்மளுடைய கர்ம வினைகளை இந்த ஜென்மத்தில் வாழ்க்கை சம்பவங்களாக சாதகமான வாழ்க்கை சம்பவங்களாக சாதகமற்ற வாழ்க்கை சம்பவங்களாக உருவெடுக்கப் போகிறது. அதுக்கு கிரகத்தின் சஞ்சாரங்களும் பெயர்ச்சியும் எப்படி ஒரு தாக்கத்தை மேஷராசிக்காரர்களுக்கு மே மாதம் 2026 அந்த 31 நாட்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறது நாம் துல்லியமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இப்போ பாருங்கள், ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு 3ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். சனி விரயசனியாக 12ஆம் இடத்தில் இருக்கிறார். ராகு 11ஆம் இடத்திலும், கேது வந்து 5ஆம் இடத்திலும் நீடித்திருக்கிறார். அதில் எந்த ஒரு மாற்றமும் நாம் மே மாதம் பார்க்க போகிறதில்ல. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தான் குரு பயிற்சி நடக்கிறதுங்கிறது உங்களுக்கு தெரியும். சரி, அப்படி இருக்கும் பொழுது செவ்வாய்ங்கிற அந்த ராசி அதிபதி எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா, முதல் 2 வாரத்துக்கு 12ஆம் இடத்துல இருந்து அதுக்கப்புறம் 3வது 4வது வாரத்துக்கு ராசிக்குள்ளேயே செவ்வாய் வரார். சரி, ராசிக்குள்ளே செவ்வாய் வரப்போ யாரோட சேர்றாரு அப்படின்னு பார்த்தா சூரியனோட சேர்றார், புதனோட சேர்றார். சூரியனும் புதனும் ராசிக்குள்ளேயே இருக்கிறார்கள்ங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். 2ஆம் இடத்துல சுக்கிரன் பார்த்திங்கன்னா முதல் 2 வாரத்திலிருந்து 3வது 4வது வாரத்தில் 3ஆம் இடத்துக்கு மாறுறார். ஸோ சுக்கிரனின் சஞ்சாரம் மேஷராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதே சமயத்தில் சூரியன் ராஜோகாதிபதி சூரியன் ராசிக்குள்ளேயே வருவது ரொம்பவும் நல்லது. அதே சமயத்தில் குரு வந்து 7ஆம் இடம்ங்கிற திருமணம், குடும்பம், நண்பர்கள் ஸ்தானத்தை பார்த்து நீடித்திருப்பது வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குது. பட் சனி வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால விரயங்கள் நிறையா போய்கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு கடந்த ஒரு 6-7 மாதமாகவே பார்த்திங்கன்னா என்னதான் வருமானங்கள் இருந்தாலும் சுப செலவுகள் வந்து கொண்டு இருக்கிறது. குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறது, ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பணத்தை முதலீடு செய்வது, அதே மாதிரி சில ஃபங்க்ஷன், சில சுப விஷயங்கள் நடத்துவதற்காகவும், சில பிற்காலத்துக்கு வரக்கூடிய ஒரு 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 பலனுக்காக இப்போ நம்ம சில முதலீடுகள் செய்வதற்காகவும் நம்ம வந்து விரயசனியாக மேஷராசிக்காரர்கள் நல்லாவே செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள். அதில் ஒரு நல்ல தசாபுக்திகள் போயிருக்கிறவங்க ஒரு உபயோகமான ஒரு சுப முதலீடாகவும், தசாபுக்திகள் சுமாராக போகாமல் ஒரு மாதிரி பிரச்சனைக்குரிய தசாபுக்திகள் போகும்பொழுது ஒரு வீண் விரயமாகவும் போய்கொண்டு இருக்கிறதுங்கிறது தான் உண்மை. ஸோ இத்தகைய ஒரு மேஷராசிக்காரர்களுக்கு முதல் 2 வாரம் பார்த்திங்கன்னா ராசி 12ஆம் இடத்துலேருந்து செவ்வாய் வந்து சனியோடு சேர்ந்து சில பிரச்சனைகள், ட்ராவலிங்கில் சில இடைஞ்சல்கள், அலைச்சல்கள், விரயங்களில் வந்து ஒரு பிரச்சனைகள், உடல் உபாதைகள், வம்பு வழக்குகள், கடன் பிரச்சனைகள், இது மாதிரி கொஞ்சம் ராசி அதிபதி சனியோட சேர்றதுனால மேஷராசிக்காரன் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகக்கூடிய அமைப்புகள், எண்ணத்தை சொல்லி எண்ணத்தை பண்ணிங்கிற மாதிரி ஒரு மாதிரியான ஒரு மன சஞ்சலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு முதல் 2 வாரம் இருக்குது. அதுக்கப்புறம் 3rd and 4th வீக் கிட்டத்தட்ட மே 15க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ராசி அதிபதியே செவ்வாயே ராசிக்குள்ளே வருவது மிகவும் அருமை. ஸோ அது சூரியனோட சேர்ந்துருக்கிறது அருமையான விஷயம். சனி விட்டு விலகிறாரு பாருங்க, அது ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக பிற்பகுதி மே மாதம் 2nd half வந்து கொஞ்சம் நல்ல பலன்களை கொடுத்து அடுத்த வரக்கூடிய குரு பயிற்சிக்கு வேணுங்கிற நல்ல தொழில் விருத்தி, வேலை மாற்றம், வீடு வண்டி வாகனத்தில் விருத்தி, அம்மா தாயார் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு நற்செய்தி, அது மாதிரி ஒரு நல்ல அமைப்பை நோக்கி போகக்கூடிய ஜூன் மாதத்துக்கு மேலே வரக்கூடிய யோகத்துக்கு மேஷராசிக்காரர்கள் மே 15ஆம் தேதியிலேருந்தே தயாராகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக 2nd half of மே 2026 வந்து வருதுங்கிறது நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். எந்த விதத்துலேயும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒரு பாதிப்பு இல்லாமல், பணவரவு பிரச்சனை இல்லாமல் வரும். ஏன்னா சுக்கிரனே வந்து ரிஷபத்திலிருந்து 15ஆம் தேதிக்கு அப்புறம் மிதுனத்துக்கு போகுது. எல்லாமே கொஞ்சம் நல்ல விஷயங்கள், பெண்கள் விஷயங்கள், சுப செலவுகள், ஆடம்பர விஷயங்கள், அது மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா செலவாகும். அதே சமயத்தில் குடும்பத்தில் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு இதுவரை வந்து அப்படி இப்படி கொஞ்சம் சங்கடங்களும் மன கருத்து வேறுபாடுகளும் இருந்ததெல்லாம் கொஞ்சம் நீங்கி கொஞ்சம் பேச்சப் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பாக உண்டு. சில பேர்த்துக்கெல்லாம் திருமண விஷயங்கள், மேஷராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள், கை கூடக்கூடிய அமைப்புகள் நம்ம நாளாக பார்த்துட்டு இருந்து இப்போ அமைஞ்சிருச்சுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷனான அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான தருணமாக மேஷராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகத்தை வைத்து பார்க்கும் பொழுது ராசி அதிபதி சூரியன், புதன், அதுக்கப்புறம் வரக்கூடிய சுக்கிரன், இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு அடுத்த வரக்கூடிய குரு பயிற்சிக்கு தயாராகக்கூடிய அந்த பலன்களை பெறக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற வாழ்க்கை சம்பவங்கள் ஒரு ஃபவுண்டேஷனாக அடிப்படையாக அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக, குறிப்பாக சொல்லணுன்னா 2nd half of
மே மாதம் வந்து வருதுங்கிறது நாம் தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரில் எது மாதிரி ஜாதகத்தில் வரீங்க, எந்த லக்னத்தில் வரீங்க, நீங்கள் வந்து அஸ்வினி நட்சத்திரமா அல்லது பரணி நட்சத்திரமா, கிருத்திகை நட்சத்திரமா, எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தசாபுக்திகள் எப்படி போய்கொண்டு இருக்கிறது, தசநாதன் எப்படி இருக்கிறார், புக்திநாதன் எப்படி இருக்கிறார், நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்களோ அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது நாம் இப்போ பேசின கோச்சாரம், சனிப்பெயர்ச்சி, குருப்பெயர்ச்சி, இந்த செவ்வாய் பயிற்சி, புதன் பயிற்சி, சுக்கிர பயிற்சி எல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது உன்னமே துல்லியமான பலன்கள் மேஷராசிக்காரர்களுக்கு அடுத்த வரக்கூடிய 6 மாதங்கள் எது மாதிரி விஷயங்கள் உங்களை காத்து கொண்டு இருக்கிறது, லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எது மாதிரி மாறப்போகுது, எது மாதிரி திசையில் நம்மளுடைய வாழ்க்கை வந்து பயணிக்கப் போகிறது, எந்த விஷயங்கள் காத்திருக்குது, எந்த விஷயங்கள் நமக்கு சரி வராது, வேலையா, தொழிலா, வெளிநாடா, உள்நாடா, ப்ரைவேட்டா, கவர்மெண்ட் ஜாபா, என்ன படிப்பு படிக்கலாம், திருமண விஷயங்கள் எப்போ வரும், புத்திர பேர், குழந்தை செல்வம் எப்போ கிடைக்குங்கிற மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டண்ட்டான முக்கியமான விஷயங்களும் நம்மளுடைய இந்திய வேத ஜோதிடத்தில் அடிப்படையான அறிவியல் சார்ந்த சாஸ்திரமான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல், மூட நம்பிக்கையில் போகாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயங்கள்லாம் பேசாமல் உள்ளது உள்ளவாறு நம்மளுடைய அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்குது, எது மாதிரி முடிவுகளை எடுக்கலாம், இருக்கக்கூடிய சாய்ஸ், லைஃப் சாய்ஸில் எந்த சாய்ஸ் நம்ம எடுக்கிறது வந்து நம்மளுடைய கர்மாக்கு அலைன் பண்ணிக்கக்கூடிய முடிவாக இருக்கும், எந்த மாதிரி விஷயங்களில் போனோம்னா நம்ம எதிர்நீச்சல் போட வேண்டியது இருக்கும், எது மாதிரி லைனில் போனோம்னா நம்ம ஈஸியாக நம்மளுடைய கோலை அச்சீவ் பண்ணி நம்ம என்ன மாதிரி விஷயத்தை நம்ம வந்து நோக்கி நம்ம போகிறோமோ அது ஈஸியாக கிடைக்கிறதுக்கு என்ன கர்மா நம்மளை காத்து கொண்டு இருக்கிறது, நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, நம்மளுடைய தோஷம் என்ன, நம்ம வாங்கி வந்த வரன் என்ன, எந்த கிரகம் நமக்கு அதிகமான நன்மையை கொடுக்கக்கூடிய கிரகமாக நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்குது, அந்த கிரகத்தின் சார்ந்த படிப்பு, வேலை, அணுகுமுறை, நம்மளுடைய முயற்சி அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம போனோம்னா வாழ்க்கையில் எளிதில் பிரச்சனை இல்லாமல் பின்னோக்கி போகாமல் முன்னோக்கி போய் எளிதில் வந்துங்க கடன் பிரச்சனைகள், தேவையில்லாத பண விரயங்கள், தேவையில்லாத சமய விரயங்கள், டைம் லாஸ், டைம் வேஸ்ட், அது மாதிரி விஷயங்களெல்லாம் தவிர்த்து என்ன செய்யணுமோ அது கரெக்டான டைமில் அந்தந்த நேரத்தில் செய்து, சம்டைம்ஸ் சிலதெல்லாம் நம்ம ட்ராக் ஆகி போயிட்டுருக்கிறப்ப நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாமல் பொறுமையோட எந்தெந்த நேரத்தில் எது எது செய்வது நல்லதுங்கிற டைம் லைன்ஸ், எப்படி ஒரு கூகுள் மேப் பார்த்திங்கன்னா நம்ம போகக்கூடிய ரூட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, டிராஃபிக் எங்கே அதிகமாக இருக்குது, எந்த இடத்துல நம்ம டேர்ன் பண்ணணும், எந்த எக்ஸிட் எடுக்கணும், லெஃப்டா ரைட்டா, எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குங்கிறத காட்டுதோ அதே மாதிரி இந்திய வேத ஜோதிடத்தில் அடிப்படையான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிலுவு சொல்லுகளை புரிந்து உங்களுடைய பாஸ்ட் லைஃப் என்னங்கிறது நீங்கள் சொல்லும்பொழுது ஆமாம் சார் இப்படி தான் இருந்ததுங்கிறது நீங்களே அக்செப்ட் பண்ணிவிட்டு அடுத்த வரக்கூடிய ப்ரெசென்ட் எப்படி இருக்க போகுது, அடுத்த வரக்கூடிய ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது, இப்போ இமீடியட் ப்ரெசென்ட்டு இமீடியட் ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுதுங்கிறதெல்லாம் நம்ம தீர ஆலோசனை பண்ணி அதுக்கு தகுந்த முடிவுகளை எடுத்து நீங்கள் வாழ்க்கையில் முயற்சி செய்தால் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.